மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். ஐபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் வீடியோ சார் எடுத்து போட்டிருப்பார். இது எதுக்கான வீடியோனா எப்படி அப்ளை பண்ணுறது, அதுலேயும் பர்டிகுலராக வந்து பேங்க் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பிகினர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம வேகன்சி பேஸ் பண்ணி கொடுக்கலாமா இல்லை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருக்கும். அதுக்கான அதெல்லாம் இது நம்ம சொல்கிறோம். என்னென்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸ் பாருங்கள் 1000லாம் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா வந்து 1000 வேகன்சி இருக்குது. அடுத்து கனரா பேங்க் 1000 இருக்குது. அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்குது. ஸோ நம்ம அப்படியே 1000 வேகன்சிலாம் இருக்குது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி கொடுக்காம எப்படி கொடுக்கணும்னா, லைக் இப்போ இங்கே போஸ்ட் பண்ணி நீங்கள் வேலை வாங்கி என்ன தான் போயிட்டாலும் ஃப்யூச்சரில் ஹோம் போஸ்டிங் வர முடியுமான்றது நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அன்லெஸ் அண்ட் நீங்கள் வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இந்த ஃபீல்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் போஸ்ட் ஆகுறீங்களோ அந்த பேங்க் வந்து தமிழ்நாட்டில் பிரான்ச் நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடலாம். சில பேங்க்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் எந்த பேங்க்கு வந்து பிரான்ச் அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம லைக் வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது டேரெக்டாக போயிடுவோம். கூகுள் போயிட்டு ஐபிபிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே எதாவது வரும். இதை கிளிக் பண்ணுங்கள் மக்களே. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம பிஓக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். CRBPO/MT இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இது 15th PO 15th. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இது 3 இருக்கும். இதில் இது வந்து விண்டோ நோட்டிஃபிகேஷன், இது டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட் ஒன் இருக்குல்ல அதுதான் அப்ளை ஆன்லைன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் போன வருஷம் அப்பேர் ஆயிருந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே கிளிக் கேர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். ஏன்னா போன வருஷம் இருந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. பேசிக்காக அது உங்களுக்கு புரியும். அதனால் கிளிக் கேர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இந்த பேஜ் ரொம்ப 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 முக்கியம். ஜஸ்ட் லைக் தட் சும்மா போகாமல் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற நேம் வந்து நீங்கள் டிவியில் வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் டிவி வெரிஃபை பண்ணுறப்போ உங்கள் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணப்போ என்ன நேம் கொடுத்துருக்கீங்க, அப்ளை பண்ணப்போ என்ன டேட் ஆஃப் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுப்போ நிறைய ப்ராசஸ் இருக்கும். சில டைம் வந்து ரொம்ப நம்மளுக்கு அன்ஃபேவராக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி கொடுங்க. நான் என் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா, 1க்கு 2 டைம் 3-4 டைம் நல்லா செக் பண்ணுங்கள் மக்களே. மார்க் ஷீட்டை எடுத்து பக்கத்தில் வச்சு கூட அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, மிடில் நேம் என்னோடய மார்க் ஷீட்டில் மிடில் நேம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இருந்தால் கொடுங்க. ஆர்எல்ஸ் லாஸ்ட் நேம் வந்து சிலருக்கு இனிஷியல் இருக்கும், சிலருக்கு வந்து அப்பாவோட ஃபுல் நேமே லாஸ்ட் நேமாக இருக்கும். மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படி கொடுக்கக்கூடாது. மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது. அடுத்து மொபைல் நம்பரும் அதே கதை தான். உங்களுக்கு எல்லா இன்டிமேஷனும் மொபைல் நம்பர் மெயில் ஐடியில் தான் வரும். ஸோ சும்மா ஏதோ நீங்கள் டெம்பரரியாக வச்சுருக்க மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க. பர்மனெண்ட்டாக எது வச்சுருப்பீங்களோ அது முதல்ல இங்கே கொடுங்க. ஓகேவா, அடுத்து அது கன்ஃபார்மும் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து என்கிட்ட இல்லை. சிலர் வந்து இருந்துச்சுன்னா சில மேபி 2 மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க. சில பேர் அது இருந்தால் போடுங்க. ஆர்எல்ஸ் நான் என்னோடய அம்மா நம்பரே போட்டுடுறேன். ஓகேவா, இது டெம்பரரி ஆல்டர்னேட் பர்பஸ் தான். இந்த ப்ரைமரி கொடுக்குற நம்பர் ரொம்ப முக்கியம். அடுத்து மெயில் ஐடி, என்கிட்ட ஜிமெயில் இருக்குது. என்ன மெயில் ஐடியோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா, நீங்கள் ப்ராப்பர் இப்போ பர்மனெண்ட்டாக வச்சுருப்பீங்களா அந்த மெயில் ஐடி கொடுங்க. ஏதோ இருக்கிற நிறைய சில பேர் 2-3 மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அதனால் அது கரெக்டாக கொடுங்க. ஓகேவா, இங்கே ஃபுல் மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துங்க. ஓகேவா, அடுத்து செக்யூரிட்டி கேப்சா கோட் VX. ஓகே மக்களே, நேம் மெயில் லைக் நேம் மொபைல் நம்பர் மெயில் ஐடி எது பர்மனெண்ட்டு எதுக்கு நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையே கொடுங்க. ஓகேவா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அடுத்து வந்து நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அந்த மொபைல் நம்பருக்கு உடனே யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். வரலைன்னா பேனிக் ஆகாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து வரும். சில பேருக்கு வந்து 1 டேக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. மெயில் வந்துடும். அப்படி வரலைன்னா பரவாயில்ல, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. இது மோஸ்ட்லி வந்துடும், பயப்படாதீங்க. ஓகேவா, அடுத்து ஃபோட்டோகிராஃப் அப்ளை பண்ணி ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபாக இருந்தால் பெட்டர். ஓகேவா, அடுத்து இங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ சிக்னேச்சருக்கு. இது கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே இருக்கும் என்ன கேபி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ வந்து 20 to 50 KB என்ன சைஸ் இருக்கணும் லைக் அதுவுமே இருக்குது. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 to 20 KB. சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது, பேசிக்காக நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோகிராஃப் சூஸ் பண்ணுங்கள்.
ஒரு நிமிஷம். ஓகேவா, அடுத்து கரெக்டட் இமேஜா? ஓகே, அடுத்து இங்கே நம்ம லைவ் கேப்சர் பண்ணணும். ஒரே நிமிஷம் மக்களே. ஃபோட்டோ அப்லோட் பண்ணதும் அடுத்து சிக்னேச்சர், இங்கே ஐ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. சிக்னேச்சர் பிளாக் இங்கில் போட்டது அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஏன் போடாகலை? 1 மினிட் மக்களே. ஒரே நிமிஷம். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு கொடுங்க மக்களே. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து கேட்டகரி ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டாக சூஸ் பண்ணால் பிரச்சனை. ஓபிசியில் வந்து நான் கிரிமி லேயர் வரவங்க ஓபிசி வருவாங்க. ஓகேங்களா, அது நீங்கள் இசேவை மையம் போயிட்டு செக் பண்ணிங்க. ஓபிசி கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்களா. அடுத்து வந்து பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி இருந்தால் எஸ் கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு, எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் டிசேபிலிட்டி, என்ன பர்சன்டேஜ், லைக் அதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் நோ கொடுத்ததால இங்கே இருக்கிறது எதுவுமே நீங்கள் எனேபிள் ஆகாது, மற்றது எல்லாமே ஓகேங்களா. அடுத்து வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தால் எஸ் கொடுங்க. கொடுத்து என்ன கைண்ட் ஆஃப் மீன் காம்பன்சேட்டட் டைம் அதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்கும். இங்கே நான் நோ கொடுத்ததால இதெல்லாம் டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாம் சிம்பிள் தான், உங்களுக்கே புரியும். அடுத்து இதுக்கு முன்னாடி ஏதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்குது, நான் நோ கொடுத்துட்றேன். இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது, நோ. அடுத்து வேறு லைக் டிஃபென்ஸ் சர்வீஸ்லேருந்து எப்போ ரிட்டையர் ஆனீங்க, லைக் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் அந்த டேட்லாம் இருக்கும். நோ, நான் நோ கொடுத்ததால இதெல்லாம் எனேபிள் ஆகலை. அடுத்து எந்த ரிலீஜியன், ஓகேங்களா. அடுத்து மைனாரிட்டி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. அடுத்து இதுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிருக்கீங்களா, எத்தனை மணி நேரம் அப்பியர் ஆகிருக்கீங்க அப்படின்றது கவுண்ட்டு கேட்குது. ப்ரிலிம்ஸ் கவுண்ட்டு தான் இது, ஓகேவா. 3 டைம்ஸ் கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோல் வச்சுட்டு நீங்கள் அந்த 3 செலக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது, ஓகேவா. அடுத்து நீங்கள் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுத்து அது எந்த பப்ளிக் செக்டார் பேங்க்கோ இன்சூரன்ஸ் செக்டாரோ எந்த டேட்டில் ஜாயின் பண்ணிங்க அதெல்லாம் கொடுக்குறேன். நோ கொடுத்ததுன்னா இது எதுவுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நாட்ஸ் போர்ட்டில் அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த நாட்ஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, லைக் அதெல்லாம் கேட்குது. நான் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணலை, அதனால் நோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் கொடுத்தாச்சு. அடுத்து எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, தமிழ்நாடு. அடுத்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எங்கே வேணும், அடுத்து மெயின்ஸ் எங்கே, ஓகேங்களா. அதெல்லாம் உங்களை நியர்பை கரெக்டாக கொடுத்துருங்க. எந்த எக்ஸாக்ட் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் பேன் கொடுக்குறேன், ஆதார் கொடுக்கலாம், உங்ககிட்ட எது இருக்கோ கரெக்டாக ஐடி ப்ரூஃப் நம்பர். ஓகேவா. அடுத்து பர்சனல் டீட்டெயில், டேட் ஆஃப் பர்த், ஓகேவா. அடுத்து எந்த மந்த்து கரெக்டாக கொடுத்துருக்க மக்களே, ஓகேவா. அடுத்து வந்து ஜெண்டர் கொடுத்துருங்க கரெக்டாக. டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுங்க. நீங்கள் சப்போஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா லைக் பின்னாடி நிறைய கன்சிக்வன்சஸ் இருக்கும். நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அதில் கரெக்டாக கொடுங்க. நான் நிறைய டைம் செக் பண்ணுங்கள் கரெக்டாக கொடுக்கீங்களா. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுங்க. அடுத்து வந்து ஆதார் நம்பர் கேட்குது, ஆதார் நம்பர் கொடுங்க. ஒரே நிமிஷம் மக்களே. 6351 1 மினிட், ஓகேவா. அடுத்து பேன் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துரும். பேன் நம்பர் மேண்டிட்டரி இல்லை, பட் பேன் நம்பர் லைக் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா மோஸ்ட்லி பேன் கார்டு வச்சுருப்பீங்க. இல்லைனா அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேன் நம்பர் மேண்டிட்டரியில் இருக்கிறவங்க இங்கே போடுங்க, ஓகேவா. ஆனால் பேன் நம்பர் அப்ளை பண்ணி வச்சுருங்க, அதான் நல்லது, ஓகேவா. ட்வின் சிஸ்டர் இருந்தால் கொடுங்க, நான் நோ. அதனால் இது எதுவுமே எனக்கு எனேபிள் ஆகாது, ஓகேவா. அடுத்து ஃபாதர் நேம், ஓகேவா. அடுத்து மதர்ஸ் நேம், ஓகேவா. அடுத்து நீங்கள் மேரேஜ் கொடுத்தீங்கன்னா ஸ்பௌஸ் நேம் இங்கே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக பார்த்துங்க. அட்ரஸ் பாஸ் கரஸ்பாண்டன்ஸ், இது வந்து லைக் பர்மனெண்ட். சில பேர் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ்லேயே இருப்பீங்க, அப்போ 2 பேர் நீங்கள் 2 சேமாக இருக்கும். சில பேர் பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்று, இப்போ நீங்கள் வெளில ஸ்டே பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் 2மே அந்த அட்ரஸை கொடுத்துருங்க, ஓகேங்களா. டோர் நம்பர் ஒன்றுத்தில் போட்டுட்டு ஸ்ட்ரீட்டு அண்ட்
ஓகேவா மக்களே? இதில் கமா கொட்டேஷன்லாம் ஒர்க் ஆகாது, அதனால் ஸ்பேஸ் விட்டுங்க எதனாச்சுன்னா. ஓகேவா? அடுத்து ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட். ஓகேவா? பர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட்டும் சேமாக இருந்தால் அதையே கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து எந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறது, எந்த அட்ரஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க, லைக் அது நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே தான். அடுத்து வேலிடேட், இப்போ கொடுத்துக்கிறதுலாம் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு வேலிடேட்டிவ் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இது ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல அது மார்க் காமிக்கும், நீங்கள் அங்கே போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓபிசி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, கேட்டகரி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போயிடுவோமா? 7 நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மக்களே. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? அடுத்த பேஜ் என்னென்னா 10th எந்த போர்டில் படித்தீங்க? நான் ஸ்டேட் போர்டில் படித்தேன். ஓகேங்களா? நீங்கள் எதுவோ சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி அதை சூஸ் பண்ணிவிட்டு எப்போ பாஸ் அவுட் எந்த வந்து 26 சாரி மே இது. ஓகேவா? சேஞ்ச் ஆகல, 1 மினிட் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். அடுத்து என்ன கிரேடு வாங்கினீங்க, லைக் அது. ஓகேவா? அடுத்து கிராஜுவேஷன் படித்த யூனிவர்சிட்டி நேம். யூனிவர்சிட்டி ஃபுல் நேம் டைப் பண்ணுறேன்னா கூட பண்ணலாம், இருங்க. ஃபுல் நேம் வரல. ஓகேங்களா? அடுத்து டிகிரி, என்ன டிகிரியோ அதை சூஸ் பண்ணிடுங்க. ஸ்பெஷலைசேஷன் என்ன, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இசிஇ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, அதை சூஸ் பண்ணிங்க. அடுத்து எப்போ பாஸ்ட் அவுட் ஆனீங்க, ஒரே நிமிஷம். 29 ஜூலையே செலக்ட் ஆகுது. ஒரே நிமிஷம். ஓகேவா? அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். கீபோர்டு ஒர்க் ஆக மாட்டேன், சரி மக்களே. அடுத்து சிஜிபி, அது அந்த பர்சன்டேஜ் டூ டிஜிட் போடணும்னு நினைக்கிறேன் மக்களே. இருங்க, நீங்கள் வாங்கின ஜிபிஏ வந்து 7.65 அப்படின்னா இன்ட்டு 10 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பர்சன்டேஜாக கால்குலேட் ஆகிடும். இப்போது நீங்கள் அந்த மார்க் ஷீட் பேக் சைட்லேயே சிஜிபி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சிம்பிள் இன்ட்டு 10 போட்டுருங்க, அவ்வளோதான். இன்ட்டு பர்சன்டேஜ் போட்டிங்கனாவே வந்துடும். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் அது போட்டுருங்க. அடுத்து ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் எதாவது பிஜி பண்ணியிருந்தால் அது அந்த டீட்டெயில். அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி இப்போ நீங்கள் தனியாக கோர்ஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சில பேர் வந்து தனியாக கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, அது படிச்சதுனால ஸ்கூல் ஹையர் ஸ்டடீஸ்லாம் வந்து ஹையர் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ நம்ம கம்ப்யூட்டர் பற்றி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்கன்னா அதை சூஸ் பண்ணால் கூட ஓகே தான். இப்போது நான் கம்ப்யூட்டர் டிகிரி ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் படித்ததை அதை சூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ரெசண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா லைக் அந்த டீட்டெயில் போடுங்க, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிருங்க அந்த டீட்டெயில் போடுங்க. ஒர்க் பண்ணலை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னா அதை நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. சப்போஸ் நீங்கள் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க, ஆட் மோர் கொடுத்தீங்கன்னா அடுத்த காலம் வரும், இங்கே பாருங்கள். ஓகேவா? அதை கொடுத்து அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்குது. லைக் எல்லா கேட்டகரிக்குமே இது இருக்குது. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்களுக்கு இப்போ சிஸ்டம் லைக் ஃபஸ்ட்டு ஆன்லைன் எப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேருந்து எவ்வளோ நேரம் ஆகும், எக்ஸாம்ஸ் இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம்லேருந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், இந்த ப்ராசஸ்லாம் அதை சொல்லிப்பாங்க. சிம்பிள் தான் அது. நீங்கள் வேணும்னா எஸ் கொடுங்க,
ஓகேங்களா, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து எனி அஃபென்ஸில் ஈடுபட்டிருக்கீங்களா, லைக் அதெல்லாம் வந்து கேட்குது, நோ கொடுத்துருங்க, இருந்தால் கொடுங்க. அடுத்து லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து ரீட் அண்ட் ரைட், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், லைக் அதை போட்டுடுறேன். அடுத்து தமிழ் அதர்ஸ் கொடுத்து, நீங்கள் அதர்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன லாங்குவேஜ், எனக்கு தமிழ் தெரியும், அதை போட்டுருங்க. நீங்கள் இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் அதையுமே கீழே செலக்ட் பண்ணி போடலாம். எனக்கு இந்த 2 லாங்குவேஜ் தான், ஓகேவா. அடுத்து வேலிடேட் யுவர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா எரர் வருது. என்ன எரரு, ப்ளீஸ் செலக்ட் த, அதாவது ஹையர் ஸ்டடீஸில் படித்தோம், என்னவா படிச்சிங்க, ஐடி சப்ஜெக்டாக கம்ப்யூட்டர் அஸ் சப்ஜெக்டாக படிச்சிருக்கேன், ஓகேங்களா. அதனால் அதை சூஸ் பண்ணாலும் அது எரர் காமிக்குது. இப்போ பாருங்கள், இப்போ 1 or more எரரா, இன்வாலிட் ஈக்குவலன்ட் டேட் ஆஃப் வாசிங். ஓ, இந்த 1 minute மக்களே, இங்கே ஒரு நிமிஷம், ஏன் அடிக்கடி நெட்டு ஸ்லோ ஆகிடும். வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுங்க, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா காமிக்கும், அப்படி இல்லைனா வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும், ஓகேவா. அடுத்து அது இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், லைக் நீங்கள் என்ன 10th என்ன போர்டு, என்ன பர்சன்டேஜ், என்ன அது எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க, அந்த டீட்டெயிலாம் ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா நோ கொடுத்துருங்க. ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தால் எஸ்என் கொடுத்து அதை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா நோ கொடுத்துருங்க, ஓகேவா. சேவ் அண்ட் நெக்ஸ்ட். மக்களே, நான் சாம்பிளுக்காக அப்ளை பண்ணி காட்டுறேன், லைக் இது அதனால் வந்து கரெக்டாக உங்கள் டேட்டாவை கரெக்டாக போடுங்க, ஓகேவா. அடுத்து பேங்க் ரெஃபரன்ஸ், இங்கே தான் நான் சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எந்த பேங்க்குக்கு வந்து பிரான்ச் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த பேங்க், இப்போ நீங்கள் கனரா பேங்க் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சவுத் சைடு தமிழ்நாட்டில் பிரான்ச் நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன தான் இப்போ கனரா கிளியர் பண்ணி இப்போ நீங்கள் கர்நாடகா போஸ்டிங் போட்டாலும் ஃப்யூச்சரில் தமிழ்நாடு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிரான்ச்சஸ் அதிகம், நீங்கள் வந்து கேட்டு வந்துக்கலாம், ஓகேங்களா. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பிரான்ச் எது அதிகமோ அதே மாதிரி அதையும் பார்க்கணும். நம்ம எவ்வளோ வேக்கன்சின்றதை விட தமிழ்நாட்டில் பிரான்ச் எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி நான் ஒரு இது வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கனரா சூஸ் பண்ணுங்கள், அடுத்து இந்தியன் பேங்க், ஓகேங்களா. அடுத்து வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓகேங்களா. அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து மக்களே, அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து என்ன பண்ணுங்கள், பேங்க் ஆஃப் பரோடா, ஓகேங்களா. அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூகோ பேங்க். இந்த ஆர்டரில் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3லேயே உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா. ரொம்ப ஒஸ்ட்டு கேஸ்லாம் 3rd 4லாம் போகும். ஃபஸ்ட்டு 3 வந்து இது தமிழ்நாட்டில் பிரான்ச் நிறைய இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்தியன் பேங்க் வந்து வேகன்சி நாட் ரிப்போர்ட்டட்னு இருக்குது, அதை போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, பட் கண்டிப்பாக ரிப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை கிடச்சதுனா நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழ்நாடுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அடுத்து வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ், வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு. அடுத்து இந்த கேப்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிடுங்க, ஓகேவா. கொஞ்ச நேரம் டைம் எடுத்து கூட ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் மக்களே. இதில் வந்து என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட் அப்படின்னு கேட்குது. அப்புறம் மேலே நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி நான் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை கொடுக்கணும். ஏதாவது சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அஃபிடவிட் கொண்டு வரேன்னா கீழே இருக்கிறது கொண்டு வரும். நீங்கள் மேலே 2மே கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன், இங்கே வேறு ஏதாச்சும் செக் பாக்ஸ் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், இது இல்லைன்னு நினைக்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. அடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கும் உங்கள் கைட்லைன்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 20 to 50 கேபிள் இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து 50 to 100 கேபி. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதிலே இருக்குது பாருங்கள், என்ன அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைனா இதை பார்த்து கூட எழுதுங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 37 இருக்கும். 37 இங்கே பாருங்கள், 30 இங்கே இருக்குது பாருங்கள், இதை தான் எழுதணும், ஓகேங்களா. அது பிளாக்கில் எழுதி அப்லோட் பண்ணிடுங்க, ஓகேவா. சாரி மக்களே. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நான் அதை தான் எழுதியிருக்கேன். லைக் வந்து நீங்கள் அதை பார்த்து பிளாக் இங்கில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அந்த சைஸில் கிராப் பண்ணிங்க, ஓகேவா. அடுத்து 10th மார்க் ஷீட்டு,
ஏன் இவ்வளோ லோட் ஆகுது நெட்டு? மக்களே, அடுத்து ஆண்ட்ராய்ட் டெக்ரேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து டென்த்து அந்த எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்குல்ல, அதை பிடிஎஃப் ஃபைலில் அப்லோட் பண்ண சொல்லுது. ஃபைல் சைஸ் வந்து இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 500 KB இருக்கணும். நான் அதை ஃபைலாக மாற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த பிடிஎஃபை சூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிடும். அடுத்து லைக் எல்லாம் அப்லோட் பண்ணது என்னோட அந்த டிக்ளரேஷன் வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் கொடுக்குற இதெல்லாம் அந்த டிஜிலாக்கரில் அப்லோட் பண்ணிக்கலாம். டிஜிலாக்கர்ன்றது என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க ப்ரொவைட் பண்ணுற லைக் இப்போ நீங்கள் ஆன்லைன் என்ன சாரி மக்களே, ஒரே நிமிஷம். 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே டிஜிலாக்கர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ண சொல்லுது. என்னென்னா டிஜிலாக்கரில் ஆல்ரெடி நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எஸ் கொடுத்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா அது அங்கேருந்து உங்கள் டேட்டா ஃபெச் பண்ணிக்கும். டிஜிலாக்கரில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதில்லை அப்படின்னு. டிஜிலாக்கர்னு ஒன்றும் இல்லை மக்களே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணுற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ப்ரொவைட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா அதை பண்ணலாம். அப்படி இல்லைன்றப்போ நோ கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கோட் அடிச்சிட்டிங்கன்னா 1 minute சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் என்ன பில் டெஸ்ட் கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோடு ஷோ இல்லையா, செக்யூரிட்டி கோடு போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த டிஜிலாக்கர் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். டிஜிலாக்கர் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆனால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் டிஜிலாக்கர் நம்மளுக்கு கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. டிஜிலாக்கர் கிரியேட் பண்ணி அதில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுலேருந்து டாக்குமெண்ட் எடுத்துப்பாங்க அவங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ. இனிஷியலாக இப்போது வந்து நமக்கு டிஜிலாக்கர் இல்லைன்றது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நோ கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓகேவா மக்களே? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி மக்களே.